அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய சக்கரம் விசுத்தி சக்கரம். இதற்கு முந்தைய வீடியோக்களில் நாம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம் போன்ற சக்கரங்களை பார்த்தோம். இன்று அந்த அநாதக சக்கரத்திற்கு அடுத்த நிலையில் உள்ள சக்கரம் விசுத்தி சக்கரம். அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த விசுத்தி சக்கரமானது பார்த்தீங்கன்னா நம்முடைய தொண்டை குழியில் இருக்கின்றது. தொண்டைக்குழியில் இந்த விசுத்தி சக்கரமானது இருக்கின்றது. இதற்கு 16 இலை தாமரை இலைகளை குறிக்கின்றார்கள். 16 இலைகள் கொண்டது. இதற்கு கொடுத்திருக்கின்ற வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல அடர்ந்த நீல கலர். இந்த 16 இலை தாமரை, ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் ஒவ்வொரு இலை தாமரை சொல்றாங்க. 4 இதழ், 6 இதழ், 12 இதழ் தாமரைகள். விசுத்திக்காக பார்த்தீங்கன்னா 16 இலை தாமரைகள். இந்த 16 இலை தாமரைகள் என்று சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு முடிச்சுகள், ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு நரம்பு முடிச்சுகள் ஜங்ஷன் பாயிண்டாக இருக்கும், டிரான்ஸ்பரம் மாதிரி இருக்குது. அதன் மூலமாக 16 இலை தாமரை என்பது 16 நாடிகளை கொண்டது. 16 நாடிகளாக பிரிந்து செல்கின்றது. அந்த நாடிகளைத்தான் இதழ் தாமரையாக என்ன பண்ணுறாங்க, அதில் உருவகப்படுத்தி வச்சுருக்காங்க. நம்ம புரிதலுக்காக ஒவ்வொரு இதழ் தாமரையாக ஒரு புரிதலுக்காக அதை வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். இதற்கு இந்த விசுத்தி சக்கரம் பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகமாக செயல்பாட்டில் இருக்கின்றதோ அவர்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. மிகவும் ஒரு மனதில் ஒரு அமைதி நிலையில், தனக்குள்ளே அமைதி தன்மையில், தன்னுடைய ஒவ்வொரு வாக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் தனக்குள் இருந்து வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தெளிவான வார்த்தைகளாக, ஒரு வலிமை மிக்க ஒரு வார்த்தைகளாக வெளிப்படும். அவர்களுடைய அந்த விசுத்தி சக்கரம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய மனிதர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் பிறர் கேட்கும் பொழுது பிறருடைய மனதில் ஆழ்ந்து பதியும் அளவுக்கு இவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வெளிப்படும். இவர்களுடைய வார்த்தைகளில் அவ்வளோ ஒரு வலிமை மிகுந்ததாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வலிமை மிக்க வார்த்தைகளாக வெளிப்படும். இந்த விசுத்தி சக்கரமானது நம்முடைய கண்கள், காது, மூக்கு, தொண்டை, குரல் வளை போன்ற உறுப்புகளை என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துது. இந்த நம்முடைய கண், காது, வாய், மூக்கு, தொண்டை ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் நம்முடைய விசுத்தி சக்கரம் நல்ல முறையாக செயல்பாட்டில் இருக்கிறது என்று அர்த்தம். நம் காதுகள் வழியாக கேட்கும் பொழுது, வாய் வழியாக நாம் உணவு உட்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தையே நாம் கேட்க வேண்டும். நல்ல விஷயங்களை நாம் ஒரு சாத்வீக உணவுகளையே நாம் உண்ண வேண்டும். இவ்வாறு நம்ம நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து கொண்டோம் என்றால் நம்முடைய விசுத்தி சக்கரமானது எப்பொழுதும் தூய்மையாகவே இருக்கும். தேவையில்லாத நம்ம பேச்சுகளை நாம் கேட்கும் பொழுது, தேவையில்லாதவற்றை நாம் உள்ளே தள்ளும் பொழுது விசுத்தி சக்கரமானது தூய்மை அடையாமல் அசுத்தமடைகின்றது. அசுத்தமடையும் பொழுது நம்முடைய மனமானதும் ஏதாவது அசுத்தமடைகின்றது. இதனால் நம்முடைய விசுத்தி சக்கரமானது பாதிக்கப்படுகின்றது. இந்த விசுத்தி சக்கரம் யாருக்கு ஆக்டிவேஷனில் இருக்குதோ, செயல்பாட்டில் இருக்கின்றதோ அவர்களுக்கு நடக்க போகிற விஷயங்கள்லாம் அவருக்கு முந்தையவே புரிய வரும். அவர்களுக்கு கனவுகள், ஒரு தெளிவான கனவுகளை அவர்கள் கனவிலே காண்பார்கள். நடக்கப் போவதை அவர்களுடைய கனவு மிகவும் தெளிவாக அவர்களுக்கே தெரியும். இவர்களுக்கு இந்த அக்கல்ட்டு பவர், இந்த மாந்திரிக பயிற்சி சொல்கிறாங்கல்ல, மாந்திரிகம், இதெல்லாம் அவங்களுக்கு வெகு எளிதாக அவங்களுக்கு புரிய வரும், தெரிய வரும். அதனை தன் வாழ்க்கையை பயன்படுத்துவார்கள். அக்கல்ட் பவர்ஸ்லாம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இவர்களுக்கு அந்த விசுத்தி சக்கரமும் அந்த ஆக்டிவேட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுத்தி சக்கரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது. விஷத்தையே முறித்து விடும். விஷமேனா செயலிழந்து விடும். அந்த அளவுக்கு ஒரு விசுத்தி சக்கரமானது பவர்ஃபுல்லான ஒரு சக்கரம். மிகவும் தெய்வீகத்தன்மை வாய்ந்த கடவுள் நிலையில் நாம் நிலைத்து இருப்பதற்கு இது விசுத்தி சக்கரமானது மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று.
இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்குதோ அதை உணர்ந்து நாம் அதிலே நிலைத்து இருப்பதற்கு இந்த விசுத்தி சக்கரமானது மிகவும் முக்கியமான ஒன்று. மேல்நிலை சக்கரங்களான அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான சக்கரம். இந்த விசுத்தி என்பது மிக 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 தெய்வீகமான சக்தி வாய்ந்த ஒரு சக்கரமாகும். இந்த விசுத்தி சக்கரம் பெரும்பாலானவர்கள் பார்த்திங்கன்னா இந்த விசுத்தி சக்கரமானது ஒரு செயல்பாட்டில் இருக்காது. காரணம், அவர்கள் கீழ்நிலை சக்கரத்திலேயே அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வாழ்க்கையினை தன்னுடைய சக்தியினை செலவழித்து கீழ்நிலை சக்கரங்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள். இதனால் அவர்களுக்கு இந்த மேல்நிலை சக்கரங்களான தெய்வீக தன்மையை உணர்வதற்கு இந்த விசுத்தி சக்கரங்கள் போன்றவற்றுக்கு அவர்களுக்கு வருவதற்கு இயலவும் இல்லை, நேரமும் இல்லை. இந்த விசுத்தி சக்கரம் ஒருவருக்கு செயல்பாட்டில் இருந்ததே என்றால் அவர்களுக்கு எல்லாரையும் போலையும் சமுதாயத்தில் ஒரு எளிதாக பழக முடியவில்லை. கொஞ்சம் சமுதாயத்தில் இருந்தாலும் கூட சமுதாய மக்களிடம் இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருப்பாங்க. எப்பவுமே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி தான் இருப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி நிலையானது, அந்த சக்கரமானது அந்த அந்த ஒரு விதமான ஒரு தன்மையில் அவர்களுக்கு உள்ளே இருந்து வெளிப்படுகின்றது. அந்த தன்மையின் காரணமாக அவர்கள் சிறிது பிற மக்களிடம் இருந்து இவர்கள் கொஞ்சம் வேறுபட்டே தெரிகின்றார்கள். வெளியே அவர்கள் தெரிவதற்கும் வேறுபட்டே தெரிகின்றார்கள். இவர்கள் வெளியே பார்ப்பதற்கும் வித்தியாசமாக இருப்பாங்க. இந்த விசுத்தி சக்கரமானது ஒருவருக்கு செயல்படாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தைராய்டு போன்ற நோய்கள் வருவதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இதற்கான அந்த பீஜ மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹம்னு சொல்கிறாங்க. ஹம் என்று சொல்வதின் மூலமாக நாம் அந்த விசுத்தி சக்கரத்தில் நாம் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்முடைய தியானத்துக்குள் நுழைந்து ஒரு தியானத்தன்மையை நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். விசுத்தி சக்கரத்தை நாம் செயல்பாட்டில் கொண்டு வரலாம். அனைவருக்கும் நன்றி.